அந்த பஸ் ஓனர்ஸோட பேசிட்டு சொல்றேன் இருக்கிறான். மும்மொழி கொள்கை குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் நேரு பதிலளிக்காமல் சென்றுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு இலாக்காவிலும் எந்தெந்த வேலை பாக்கி இருக்கு அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும். இது 2 தடவை தள்ளி போச்சு. பிப்ரவரியில முடிக்கணும், மார்ச்லயாவது முடிக்கணுங்கிறதுக்காக கூப்பிட்டு பேசினா டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஆர்டிஓ வந்து இந்த பஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி வர்றதுனாலயும் அதுக்குள்ள டைம் மீட்டிங் போடணும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல அவங்க டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் வந்திருந்தாரு. அவர் இந்த பஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்குள்ள ஏற்பாடு அவங்களோட பேசியிருக்கான். எலக்ட்ரிசிட்டியில் அவங்ககிட்ட கூப்பிட்டு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கனெக்ட் பண்றது மீட்டர் மட்டும் தான் பாக்கி இருக்கு. இந்த கான்ட்ராக்டர்கிட்ட பேசியிருக்கான். கான்ட்ராக்டர் வந்து இந்த மார்ச் 31 இல்லை 15ஆம் தேதிக்குள்ள முடிச்சு கொடுக்கணும், நாங்கள் இந்த கடை கடைசியில் திறக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதனால எல்லா வேலையும் சீக்கிரப்படுத்துறதுக்காக ஆய்வு பண்ணுச்சு. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இங்கிருந்து நேரடியாக வருகிற எல்லா பேருந்துகளும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இந்த ஓம்னி பஸ் கட்டி முடிக்கிற வரைக்கும் ஓம்னி பஸ் ஸ்டாண்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் வைக்கிறதா ஒரு ப்ரொபோசல் இருக்குது. டவுன் பஸ்ஸஸ்லாம் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறோம். வயலூர் போகிறது, ஸ்ரீரங்கம் போகிறதுலாம் அது வழியாக தான் போகும். நேராகவும் போகும், இங்கேருந்து நேரடியாகவும் போகும். ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு வயலூர் போகிறது. சத்திரம் பஸ் ஸ்டாண்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். இங்கே இல்லை கரூர் பஸ் எல்லா பஸ்ஸுமே மப்சல் பஸ் எல்லாம் இங்கே வந்து அங்கேருந்து தான் கிளம்பணும் அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. அது இன்னும் அவங்களோட அந்த பஸ் ஓனர்ஸோட பேசிட்டு சொல்றேன் இருக்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.